அப்பா அம்மா உங்களை நல்லா பார்த்தாங்களா இவ்வளோ நாளைக்கும்? எப்படி சொல்கிறது, ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு அந்த செய்கிறதெல்லாம் எல்லாம் நல்லா பார்த்தாங்க. ஆனால் வீட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் உருண்டாலும் அழுதாலும் எதுனாலும் ஏன்னா அவங்க உங்க கூட உட்காந்துருந்தா வேலை யாரும் முடியாது. என்னை அந்த டைமில் அந்த முடியாத இருந்த டைமில் அவங்க என்னை பார்த்தாங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக பார்த்தாங்க. அண்ணன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணார். அண்ணன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். பண்ணிவிட்டு அண்ணனும் அண்ணியும் வந்து என்ன சொன்னாங்க அம்மா கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணியை அம்மா வீட்டில் அவங்க தான் மருமகன் கொஞ்சினாங்க, அப்புறம் வேண்டான்ட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு இப்படி இருக்கப்போ நாங்கள் 2 பேரும் படிச்சிருக்கோம், நாங்கள் இந்த பொண்ணுக்கு எதுனாலும் நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்குவோன்னு சொல்லி வந்தாங்க. அண்ணா கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு. சரின்னு அம்மா விட்டாங்க. மாமியார் மருமக சண்டை அண்ணா கல்யாணமாகி வந்த 1 மாதத்தில் வர ஆரம்பிச்சுது. அம்மா இந்தளவுக்கு ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச அண்ணா தான். அண்ணா என்ன பண்ணுவான், அம்மா எது பண்ணாலும் இது தப்பு, இது இப்போ வந்து தங்கச்சியை தப்பாக பேசினாலுமே அம்மா இது தப்புமான்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு காசு அம்மா டெய்லியும் தருவாங்க, நீ பண்ணுறதாம்மா சரி அப்படிம்மா. அதனால் என்ன இப்போ நான் வந்து அதை தப்புன்னு சொல்லுவேன், என் பையன் என்ன தப்பு, இதுதான் என்ன மோசம்னு சொல்லுது. இப்படி தான் எங்களுக்குள்ளே சண்டைன்னு வர ஆரம்பித்தது. அதே விஷயத்த அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணி அண்ணா கிட்ட சொல்லி எதிர்த்து கேட்க ஆரம்பித்ததும் மருமக சொல்லி கொடுத்து பையன் ஆடுறான்னு 2 பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரே மாதத்தில் அண்ணனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ணி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானே எனக்கு லைஃப் எப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃபோனு எனக்கு வாழணுன்னு அந்த இதுவே இல்லை. எப்படியோ போதுன்னு போயிட்டு இருந்துச்சு. அப்பா வருவாங்க போவாங்க, அந்த சண்டை அந்த எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணன் என்ன இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் மூலயமா எனக்கு ஃப்ரெண்டானவர் தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து நேரில் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எதுனாலும் ஷேர் பண்ணி. முதல் வாட்டி வர பழக்கம் ஆச்சு ஃபோன் மூலயமா தான். எப்படி இப்போ எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலயமா ஃப்ரெண்டானது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க நாமக்கல் சென்னை அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ராங் கால்ஸ் நிறையா வரும். நான் பேசுவேன் எல்லாத்துட்டையும், என்ன ஜாலியாக பேசுவேன், லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் என்னோடய பேச்சு பிடிக்கும். எப்போ பாரு லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கேன். என் கேரக்டர் மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தெரியும். நேரில் வந்து முதல் நாள் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமும் தொடர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணி. உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த மாற்றம் இருக்குல்ல? இல்லை, நான் நிறையா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னால் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸு நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்க பார்த்துட்டு எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அதிகமாக கேர் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. சாப்பிட்ற விஷயத்தில், உடம்பை பார்த்துக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி நீ தைரியமாக வெளியே போவா, நான் பயந்துக்குவேன் போ, எல்லாமே இவங்களோட என்கரேஜ்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் எனக்கு கல்யாணத்துக்கு பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவோட, அதுவும் எதுக்காக பேச ஆரம்பித்தாங்கன்னா, எங்கள் அப்பாவோட அக்கா மலேசியாவில் வேலை செய்கிற 2 பேர், மாமா கூட வேலை செஞ்ச 2 பேர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.